நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராய் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இருதயத்தின் பாரங்கள் ஜெபமாய் போகிறது, பெருமூச்சுகள் ஜெபமாய் போகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் விழுகிறது, வாயிலிருந்து ஜெபம் போகிறது, இருதயத்திலிருந்து ஜெபம் போகிறது. இவைகளெல்லாம் ஏதோ சும்மா போயிட்டு வரல. மேலே போகிற ஜெபங்களை தேவன் தம்முடைய ஞாபகத்தில் எழுதுகிறார். நாம் வடிக்கிற கண்ணீரை அவர் தோற்பையிலே பிடித்து வைத்திருக்கிறார். அதற்கான பதிலை தேவன் கட்டாயம் அனுப்புகிறார். சில ஜெபங்கள் உடனே பதிலை கொண்டு வருகிறது, சில ஜெபங்கள் தேவனுடைய காலத்திற்காக காத்திருக்கிறது. தூப வர்க்கம் ஜெபத்திற்கான ஒரு அடையாளம். ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் அந்த தூப வர்க்கத்தை அசைவாட்டி தேவனோடு கூட உறவாடுவதற்கும், தேவனோடு நெருங்குவதற்கும், பரலோகத்தை திறப்பதற்கும், தேவன் அவனை சந்திக்கவும், அவனுக்காக இஸ்ரவேலை அவருக்காக சந்திக்கவுமாய் இந்த மகாபரிசுத்த தலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர் இறங்கி வருகிறார். சும்மா நினைச்சிடாதீங்க ஜெபம்னா இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஜெபங்கள், ஜெபத்தினுடைய ஆழம் தெரியாம ஒருத்தர் அழுகுற மாதிரியே எல்லாரும் அழுகுறது. தனிச்சு ஜெபத்துக்கு ஃபார்மேட் கிடையாது. நீங்க போய் உங்க அறைக்குள்ளே போய் பூட்டி அவருடைய பாகத்தில் உட்காருங்க. உங்களோட ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஒவ்வொரு ஜெபமும் வித்தியாசமா இருக்குது, ஒவ்வொரு ஜெப முறையும் வித்தியாசம். இருதயத்தை ஊற்ற ஊற்ற நேசம் இறங்க இறங்க ஜெப தூபம் மேல போக 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 பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. உங்க கையில தேவன் பெரிய கலசத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த கலசத்துக்கு பேரு ஜெபமாகிய தூப கலசம். ஆமென்.